ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவாக கிட்னி நம்மளுடைய சிறுநீரகம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்குங்க. இல்லைங்க, எனக்கு ஹெரிடிட்டியாகவே எனக்கு கிட்னி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இல்லை, எனக்கு வருஷம் எனக்கு சீசன் மாறுற மாதிரி கிட்னி ஸ்டோன், ரீனல் கல்குலை வந்துக்கிட்டே இருக்குது. சிறுநீரகம் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க. இல்லை, எனக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, ரீனல் பேரல்கைமல் டிசீஸ் இருக்குது, ஸோ கார்டிகோமெடுலரி டிஃப்ரென்ஷியேஷன் வெரி மெயின்டைன்ட், வெரி புவர். ஸோ இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இது எல்லாமே கிட்னியில் அந்த ஃபில்ட்ரேஷன், பிளட் சர்க்குலேஷன், அதனுடைய சைஸ் ஷ்ரிங்காக இருக்கிறது, இந்த கண்டிஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நீங்கள் எந்த வகையான மருத்துவம் எடுத்தாலும் இந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எந்த மாதிரியான உணவு முறைகள் சிறுநீரக பாதிப்பு வராமல் இருக்க நம்ம தவிர்க்க வேண்டும்? இல்லைங்க, நான் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், இந்த சமயத்தில் எந்த மாதிரி உணவுகள் நான் சரியாக எடுத்தால் எனக்கு சரியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கே, இது வரைக்கும் நான் மெடிசன்னே எடுக்கலை, பட் ப்ரிவென்டிவாக ஏதாவது நான் டயட் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை பேசிக்காக ஹெர்பல்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி சந்தேகம் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. சரி, இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகளை கவனத்தில் வச்சுக்கோங்க. என்னென்னு நான் சொல்கிறேன். அதிகமாக உப்பு, இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லா டாக்டர்ஸும் எல்லாருமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உப்பு சுவை தாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றோம், மாங்காய் சாப்பிட்றோம். ஒரு கிராமப்புறங்களாக நம்ம நிறைய குழந்தை பருவத்தில் சாப்பிட்டு வளர்றது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் உப்பு சுவையை கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணுங்க. ஏன்னா அதிகமாக நம்ம ஒரு சாலட் சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், உப்பே பத்தலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றது. மோர் சாப்பிட்றோன்னா அந்த அளவுக்கு அதில் உப்பு சேர்த்து சாப்பிட்றது, இதுவே நம்ம வழக்கமாக போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஊறுகாய் கொஞ்சம் வச்சுப்போம். அதே மாதிரி உப்பில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கருவாடு வகைகள், உப்பு கண்டம், இந்த மாதிரி உணவுகள் எப்பயாவது ஒரு முறை நம்ம சாப்பிட்டா பரவாயில்லைங்க. டெய்லியோ இல்லை அடிக்கடி நம்ம இந்த மாதிரி உப்பு நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே கண்டிப்பாக ஒரு 35-40 வயது ஆகுதா, இந்த மாதிரி அதிகமாக உப்பு, சால்ட் கண்டென்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய, அதுலேயுமே உப்பு நிறைய சேர்ந்துருக்கும். ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே உப்பு சுவை நிறைந்தது தாங்க. இதை தவிர்க்க நம்மளுடைய சிறுநீரகங்கள் பாதுகாக்கப்படுது. முக்கியமாக பிளட் ப்ரெஷர், உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு, ஸோ பிரெயினில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது, ஹெமரேஜ் வருது. ஸோ இதனால் பார்த்தோம்னா கார்டியாக் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு, நமக்கு இருதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, கல்லீரல் சம்மந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே உப்பு குறைவாக சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்வோம். ஸோ அதனால் உப்பு குறைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக இனிப்புகள். ஸோ இந்த இனிப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது டைரெக்டாக ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ்டு ஸ்வீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது பதப்படுத்தப்பட்ட, இன்னும் அது கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் சேர்த்து நிறைய இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ், இந்த பேக்கரிஸில் எல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய கலராக ஸ்வீட்ஸ் இருக்கும். இந்த ஸ்வீட்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட சிறுநீரகங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உடல் முழுவதுமே இன்ஃப்ளமேஷன் நமக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு 2-3 நாட்களுக்கு உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தான் சுகர் பிரச்சனையே இல்லையே, நான் இனிப்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்கள் நிறைய சாப்பிடும்போது ஜாயின்ஸில் நிறைய இன்ஃப்ளமேஷன் வருங்க, நரம்புகளில் டேமேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் சிவியர் ஆகும், உடம்புல என்னன்னே தெரியலையே, உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி அதிகமான இனிப்பு சுவை நீங்கள் சாப்பிட்றது தான். இதையுமே நம்ம குறைச்சிக்கணும். அதற்கு அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த சிகேடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுக்கலான்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. முக்கியமாக ப்ரோட்டீன் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மசில்ஸ்க்கோ இல்லை மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கோ ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா அதிகமான அளவு ப்ரோட்டீன் சாப்பிட்றது. ஒரு சிலருக்கு ஹேபிட்டே டெய்லி நான்வெஜ் இருந்தால் தாங்க எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் டெய்லி சாப்பிட ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே தேவையில்லாத கழிவுகளை உடல்லேருந்து வெளியேற்றுறது சிறுநீரகங்கள் தான். அப்போ தேவையில்லாத இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு கன்வெர்ட் பண்ணி யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின், தேவையில்லாத ஆல்புமின், புரோட்டீன், இதை அதிகமாக நம்ம உடலில் போதுமான அளவு சேமித்து வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் நமக்கு கிட்னியில் ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிருங்க.
ஸோ அதிகமான ப்ரோட்டீன் எடுக்க எடுக்க உங்களுக்கு கிட்னியில் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ப்ரோட்டீனே இல்லாமல் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் நீங்கள் அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க இல்லையா, நான்வெஜ் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கணும். ஸோ அது வந்து கிட்னிக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக, நம்ம வெஜிடேரியன்லேயே நம்ம ப்ரோட்டீன் எடுக்கும்போது கிட்னிக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போது எதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம், இப்போ இந்த கீரைகள் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கிரியேட்டின் லெவல் 3, 4 அந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கீரை வகைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதில் சில வகையான மூலிகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது மூக்கிரட்டை கீரை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்தது மூலிகை அப்படின்னு சொல்லும்போது நெரிஞ்சில், யானை நெரிஞ்சில், ஸோ நீர்முள்ளி, இந்த மாதிரியான மூலிகைகள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கஷாயம் மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே அந்த சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உணவு முறைகள். ஸோ டெய்லி ரெகுலராக என்ன பண்ணலாம், அடிக்கடி ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருங்க. எனக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, ஆனால் திரும்ப திரும்ப எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் வருது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, யூரின் போகும்போது எனக்கு எரிச்சல் வருது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணலான்னா, கால் வீக்கம் இருக்குது, ஸோ இவர்கள் எல்லாருமே பார்லி கஞ்சியை நம்ம பயன்படுத்தலாம். பார்லி கஞ்சி எப்படிங்க செய்கிறது, பார்லி நீர் மட்டும் குடித்தா கூட போதும். ஸோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணீர் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. ஒரு 5 கிளாஸஸ் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா அது பாயில் பண்ணணும். இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணீர் இது இருக்குன்னா 2 வேளைக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 200 ml தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு 200 ml தண்ணீர். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தாலே போதுமானது. ஸோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவர்களுக்குமே இந்த மாதிரி பார்லி ரைஸ் அதனுடைய பார்லி ரைஸ் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம், எனக்கு திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சதாவரி நெய் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சில முக்கியமான மருந்துகள் இந்த சதாவரி நெய்யில் கலந்து தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த சதாவரி நெய்யில் கலந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நெய்யை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ சதாவரி நெய் நீங்கள் எந்த வகையான மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தாலும் நெய்யை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சதாவரி நெய் எடுத்து உருக்கி நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த சதாவரி நெய் சாப்பிடும்பொழுதும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து ரெகுலராக இந்த சதாவரி நெய்யும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போது யூரியா கிரியேட்டின் லெவலோட ஜிஎஃப்ஆர் லெவலும் எவ்வளோ இருக்குது, எஸ்டிமேட்டட் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ மருந்து முறைகளோட உணவு முறை ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, டாக்டர் இந்த ஒரு வாரம் மட்டும் நான் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாமா, இல்லை இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு. உங்களுடைய இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜோட அளவு எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவர்கள் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு இந்த சிறுநீரக பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.